நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம டிசம்பர் மாத பலன்கள், பொது பலன்கள் பார்ப்போம். டிசம்பர் மாதத்தில் சூரியன் விருச்சகத்தில் 15 நாளும் தனுசில் ஒரு 15 நாளும் இருப்பார். அதே மாதிரி செவ்வாய் கடகத்தில் நீச்ச நிலையில் ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் தான் செவ்வாய் இருப்பார். அதே மாதிரி புதன் விருச்சகத்தில் வக்கரமாக 30 நாள் அங்கே தான் இருப்பார். வக்கரமாவார், திரும்ப நிவர்த்தி ஆவார். அந்த மாதிரி இதில் தான் விருச்சகத்தில் புதன் பகவான் இருப்பார். அதே மாதிரி சுக்கிரன் 2ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி மகரத்துக்கு போவார். சுக்கிரன் டிசம்பர் 2ஆம் தேதி மகரத்துக்கு போவார். 28-30 நாள் அங்கே தான் இருப்பார் சுக்கிரன். அதுக்கப்புறம் குரு பகவான் ரிஷபத்தில் 22 டிகிரியில் இருக்கார். அதே மாதிரி சனி பகவான் கும்பத்தில் 18 டிகிரியில் இருக்கிறாரு. ராகு பகவான் மீனத்தில் 9 டிகிரிலையும், கேது பகவான் கன்னியில் 9 டிகிரிலையும் இருக்கிறாங்க. இதுதான் சஞ்சார நிலை. அதாவது இந்த மாதம் கிரக அமைப்புகள் இதுதான். இது இப்போ நம்ம சொல்கிறது பொது பலன் தான். இது 20-25% தான் உண்மையாக இருக்கும். அதாவது உண்மையாக இருக்குன்னா மீதி 70-85% ஜனனகால ஜாதகம் அடிப்படையில் கரெக்டாக பொருந்தி வரும். இப்போ ஜனன ஜாதகத்தில் ஒரு அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்ற அமைப்பு இதுலேயும் கோச்சார ரீதியாக நல்லா இருக்கும்போதும் ரெண்டும் நல்லா இருக்கணுன்ற வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். இப்போ ராசி இப்போ கோச்சாரத்தில் அமைப்பு சரியில்லை அப்படின்னா பயப்பட தேவையில்லை. ஜனன ஜாதகத்தில் அமைப்பு சரியில்லாத பட்சத்தில் தான் இதுலேயும் சரியில்லை அதுலேயும் சரியில்லைன்ற போது மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மற்றபடி நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. ஜனனகால ஜாதகம் தான் 80% முதல் 90% ஜனன ஜாதகம் தான் பேசும். இப்போ நம்மக்கிட்ட உண்மைத்தன்மைகள் இருக்கிறதுனால எல்லாருமே நம்மக்கிட்ட வரீங்க. நான் ஒரு நாளைக்கு 10 பேருக்கு மட்டும்தான் பலன் சொல்கிறதுக்கு என்னால் முடியுது. அதனால் தவறாக நினச்சிக்காதீங்க. கடந்த காலத்தில், அதாவது நம்மக்கிட்ட வந்தோம்னா கடந்த காலத்தை பற்றி கரெக்டாக சொல்லிவிட்டு இப்போ நிகழ்காலம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் சொல்லிவிட்டு நாளைய நிகழ்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு துல்லியமாக சொல்லிடுவோம். சரியா? இது நீங்கள் ஜனனகால அடிப்படையில் தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். உங்கள் ராசிக்கு சனி பகவானோட 7ஆம் பார்வை இருக்கிறதுனால கொஞ்ச காலம், அதாவது 2 வருஷமாக கொஞ்சம், அதாவது மதிப்பு மரியாதை இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது இன்னொரு 5 மாதங்கள் கழித்து சரியாகிடும். இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பிக்க போகிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். எதுவும் அதாவது பெரிய போட்டு தொழில் பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்திலலாம் சரி வராது. அதே மாதிரி திருமணம் அப்படின்னா அஷ்டமத்து சனி காலத்தில் திருமணங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஏன்னா பொதுவாக அஷ்டமத்து சனி காலம்னா மனக்கலக்கத்தை, அதாவது என்ன சொல்கிறது, எங்கே கை வச்சா வலிக்கும் அப்படின்ற மாதிரி சனி துன்பங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக தான் இருக்கும். இது பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இன்னும் 5 மாதங்கள் கழித்து, அதாவது மார்ச் 29 சனி பயிற்சி வருது. அப்போ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ இருந்தே நான் சொல்லிட்டு வந்தால் தான் உங்களுக்கு, ஏன்னா இப்போ தான் ஆரம்பிப்பீங்க. ஏன்னா கஷ்டம் அப்போ வந்துடாது. இப்போ நம்ம ஏதாவது செய்கிற செயலில் தான் அப்போ நமக்கு கஷ்டங்கள் வரும். அதனால் செயல்களை பார்த்து செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால, குரு பார்வையில் இருக்கிற கேது பகவான் அந்தளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். தனவரவு நல்லாவே இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மைகள் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமைகள் நல்லாவே இருக்கும். 3ஆம் இடம் இயல்பாக செவ்வாயோட பார்வை மட்டும் இருக்குது 3ஆம் இடம். அதனால் இளைய சகோதரன்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. இளைய சகோதரனால் மனக்கசப்பு வரத்தான் செய்யும். நீங்கள் கொஞ்சம் பார்த்து சூதானமாக பேசிக்கங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சூரியன் பகவான் புதன் பகவான் இருக்கிறாரு. குருவோட பார்வையும் சனியோட பார்வையும் இருக்குது. அதனால் தாய் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. தாய்க்கு சிறு உடல் உபாதைகள் வரும். ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா குரு பார்வையும் இருக்கிறதுனால ஒன்றும் அந்தளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. 5ஆம் இடம் சூரிய பகவான் இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதனே போய் 5ஆம் இடம்
அதிர்ஷ்டஸ்தானத்தில் குருவோட வீட்டிலே இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வந்து இந்த மாதங்கள் வந்து நல்லா செயல்படக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நீர் சம்பந்தமான நோய், அதாவது சுகர், நீரிழிவு நோயின்னு சொல்லலாம், சுகரு, இந்த மாதிரி நீர் சம்பந்தமான நோய்கள்லாம் வந்து இப்போ இந்த சளி ஜலதோஷம் அந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நீர் சம்பந்தமானது கொஞ்சம் வரத்தான் செய்யும். பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும். இன்னொரு 5 மாதங்கள் கழித்து சரியாகும். அதே மாதிரி நண்பர்கள், தொழில்துறை பார்ட்னர்கள் இது மூலியமாக வந்து மனக்கசப்புகள் இருக்க தான் செய்யும். அது வந்து ஒரு 5-6 மாதங்கள் கழித்து தான் வந்து அது சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி உங்களோட 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால குருவோட வீட்டில் இருக்கிறதுனால சனி செவ்வாய் பார்வையை வாங்காத தொடர்பு இல்லாத ராகு நல்ல பலனை தான் கொடுப்பாரு. திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏற்கனவே திருமண தடைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி உங்களோட 9ஆம் பாவகத்துக்கு சனியோட 3ஆம் பார்வை இருக்கிறதுனால தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள வந்து உறவு கொஞ்சம் மனக்கசப்புகள் இருக்க தான் செய்யும். தந்தைக்கும் மகனுக்கும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக பேசிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தந்தைக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசிக்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால தொழில்கள் வந்து நல்லா அமோகமாக போகும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 11ஆம் இடத்துல வந்து இயல்பாக இருக்கிறதுனால தொழில் நல்லா போய் உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி மறுமணம் 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதரனால அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம், உதவிகள்லாம் வந்து நல்லாவே இருக்கும். அதே மாதிரி மறுமணமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் வந்து 2வது திருமணம் கண்டிப்பாக வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சுக்கிரனோட பார்வையில் இருக்கிறாரு. அதனால் 12ஆம் இடம் வந்து அயன சயன போகஸ்தானம் சொல்லுவோம். போன மாதம் வரைக்கும் தூக்கம் இல்லை அப்படின்ற சிம்ம ராசிக்காரங்களாம் இந்த காலகட்டத்தில் வந்து, ஏன்னா சுக்கிரன் செவ்வாயை பார்க்கறதுனால 12ஆம் இடம் வந்து நல்லா சுபத்துவம் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய, நிம்மதியாக தூக்கம் வரக்கூடிய தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கவங்கலாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, இந்த மாதிரி ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போய் வரணும்னு நினச்சிக்கிட்டு பெரியவங்கள்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் போய் வருவீங்க. நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.